இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்பது இரையச்சம் என்கின்ற ஒரு விடயத்திலே தான் தாங்கி இருக்கிறது. இரையச்சம் இல்லை என்று சொன்னால் இஸ்லாமே இல்லை என்கின்ற அளவுக்கு ஆலிம்கள் சொல்ல நாங்கள் கேட்டு படித்திருக்கின்றோம். உண்மையில் எனது ஆரம்ப கேள்வியாக உங்களிடம் நான் முன்வைக்க ஆசைப்படுவது, இஸ்லாத்தின் பார்வையில் இந்த தக்வா எனப்படுகின்ற இரையச்சம் என்றால் உண்மையில் என்ன? உண்மையிலே இது ஒரு முக்கியமான கேள்வி. இஸ்லாத்தில் தக்வா என்பது மிக முக்கியமான ஒன்று. எந்த அளவுக்கு என்றால், வாராந்தம் ஜுமா பிரசங்கங்கள் முஸ்லிம்களுக்கு ஒரு கட்டாய கடமை. அந்த ஜுமா பிரசங்கத்தில் கூட அந்த பிரசங்கத்தை நிகழ்த்துகின்றவர் தன்னுடைய சமுதாயத்துக்கு தக்வாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்யவில்லை என்றால் அந்த பிரசங்கம் பாத்திலாகிவிடும், கூடாதது. அந்த அளவுக்கு இந்த தக்வா என்பது மிக முக்கியமான ஒரு கடமையாக இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தக்வா என்பதை பற்றி பல அறிஞர்கள் பலவிதமான வரைவிலக்கணங்கள் சொல்லியிருந்தாலும் கூட எல்லா மக்களுக்கும் சாமானியமாக நடைமுறைப்படுத்த புரிந்து கொள்ள சாத்தியமான ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வும் அவனது தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஏவியவைகளை எடுத்து நடக்க வேண்டும், விலக்கியவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும். இந்த இரண்டு அம்சங்களையும், ஏவல்களை எடுத்து விலக்கல்களை தவிர்ந்து ஒரு மனிதன் வாழ்வதென்பது தக்வாவினுடைய குறைந்தபட்ச அதனுடைய எல்லையாக சகலருக்கும் பொருத்தமானதாக எல்லோராலும் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. இந்த வார்த்தையை ஹுத்பா பிரசங்கங்களில் கூட நாங்கள் அதிகம் கேட்கலாம். உலமாக்கள் பிரசங்கம் செய்கின்ற பொழுது ஏவல்களை எடுத்து விலக்கல்களை தவிர்த்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்கிறேன் என்று சொல்வார்கள். இதுதான் குறைந்தபட்சம். அவருடைய உச்சகட்டம் என்னவென்று கேட்டால், இத்தக்குவாக ஹக்க துகாதி என்று குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லுவார். நீங்கள் இறைவனை உரிய முறைப்படி தக்வா செய்யுங்கள். அந்த உரிய முறைப்படி என்ற விஷயத்தில் இஸ்லாம் கூறக்கூடிய ஆத்மீக ரீதியான சிந்தனைகள் அல்லது தத்துவங்களை எல்லாம் உள்ளடக்கியதாக ஒரு மனிதனுடைய அந்த பேணுதல் இருக்க வேண்டும். அதில் ஈமானுடைய விசுவாச நம்பிக்கை கோட்பாடெல்லாம் அதிலே கட்டுப்பட்டிருக்கும். எனக்கு ஒரு நலவு நடந்தாலும் எனக்கு ஒரு தீங்கு நடந்தாலும் அது இரண்டும் இறைவன் தரப்பிலிருந்து தான் அது நடாத்தாட்டப்படுகிறது என்கிற நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு வர வேண்டும். நல்லது வருகின்ற பொழுது இறைவனை மனிதன் புகழுகிறான். அவனுக்கு ஆபத்துக்கள், கஷ்டங்கள், வறுமைகள், இது சிக்கல்கள், நோய்கள் வருகின்ற பொழுது இறைவன் என்னை கைவிட்டு விட்டதாக மனிதன் நினைக்கிறான். அவ்வாறு நினைப்பது இந்த தக்வாவுக்கு எதிரான ஒன்றாக இருக்கும். அதனால் வல்கதிரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நல்லது கெட்டது விதியில் எது நடந்தாலும் அது இறைவன் தரப்பிலிருந்து எனக்கு கொடுக்கப்படுகிறது. நல்லதும் மனிதனை சோதிப்பதற்காக கொடுக்கப்படுகிறது, கெடுதியும் மனிதனை சோதிப்பதற்காக கொடுக்கப்படுகிறது. இறைவன் செல்வத்தை கொடுக்கிறான், செல்வத்தின் மூலம் ஒரு மனிதனை பரிசோதிக்கிறான். வறுமையை கொடுக்கிறான், வறுமையின் மூலமும் அவனை பரிசோதிக்கிறான். ஆரோக்கியத்தை கொடுக்கிறான், அதிலும் பரிசோதிக்கிறான். அவனுக்கு நோயை கொடுக்கிறான், அதிலும் பரிசோதிக்கின்றான். ஆக விதியில் நல்லது கெட்டது எல்லாமே அல்லாஹ்வின் நாட்டத்தின் பிரகாரம் நடக்கிறது என்பதை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டால், இறைவன் எங்களுக்கு சோதனை தந்தாலும் அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருகிற பொழுதோ நாம் எதிர்பார்த்ததை விட ஒரு மகத்தான கூலியை அல்லது பெருமானத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறான் என்று நம்புவது இந்த தக்வாவினுடைய ஒரு உச்சகட்டம். அடுத்ததாக, நமக்கு நாம் செய்கின்ற நம்முடைய செயல்பாடுகள் அத்தனையிலும் சகல ஆற்றலும் அல்லாஹ்வில் நின்றுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு மனிதன் நம்புவது. நான் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் இந்த ஆற்றல் அல்லாஹ்வினால் எனக்கு தரப்பட்டது. நான் நன்மை செய்கின்ற பொழுது இறைவன் என்னிலே திருப்தி அடைகிறான், நான் தவறு செய்கின்ற பொழுது இறைவன் என்னிலே கோபம் அடைகிறான். ஒவ்வொரு அணுவாக என் பார்க்கின்ற பார்வை அவனுடையது, கேட்கின்ற கேள்வி அவனுடையது, என்னுடைய பேச்சு அவனுடையது என்கிற அணுவாக நான் சிந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவனை மறந்து ஒரு அனுப்பிரமாணமும் ஒரு மனிதனால் இயங்க முடியாது. இந்த உணர்வை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் முழுமையாக எடுத்துக்கொண்டு விட்டால், அதில் உதாரணமாக ஒன்றை சொல்ல முடியும். ஒரு மனிதன் உறக்கத்துக்கு செல்கிறான். இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று கேட்டால், உறக்கத்துக்கு செல்லுகின்ற பொழுது அன்றைய நாள் அதிகாலையில் இருந்து உறக்கத்துக்கு செல்லுகின்ற வரை தன்னுடைய வாழ்வில் என்னென்ன காரியங்கள், நன்மைகள், தீமைகள் நடந்தன என்பதை அவன் பரிசீலித்து, நன்மைகள் நடந்ததற்காக அல்லாஹ்வை புகழ்வது போல தன்னுடைய அன்றாட வாழ்வில் தீமைகள் நடந்திருந்தால் இறைவனிடத்திலே அதற்காக அழுது மன்றாடி பிராயச்சித்தத்தை கேட்டுவிட்டுத்தான்
அவன் தன்னுடைய உறக்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இதை சுருக்கமாக ஒரு நபிமொழியின் மூலமாக அறிஞர் பெருமக்கள் வழங்கப்படுத்துவார்கள். ஹாசிபு கபல அன் துஹாசபு, இறைவனால் மறுமை வாழ்வில் நீ கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னர் நீயே உன்னை சுய விசாரணை செய்து கொள். நான் உறக்கத்துக்கு செல்லுகிற பொழுது அந்த உறக்கத்திலே மின்குமிழ்களை லைட்டுகளை ஆஃப் பண்ணுகிற பொழுது இருள் ஏற்படும். அந்த இருள் என்னுடைய மன்னரை வாழ்வினுடைய இருளை எனக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். நான் எனக்கு தேவைக்காக போர்த்துகின்ற அந்த ஒரு புடவை, ஒரு போர்வை, பெட்ஷீட் என்று சொல்வோம். இது இஸ்லாமியர்கள் அடக்கம் செய்யப்படுகிற பொழுது வெள்ளை துணியிலே கஃன் துணி என்று சொல்வார்கள். அதை போர்த்துவதாக உறக்கத்திலே அவனுக்கு எண்ணம் ஏற்பட வேண்டும். இப்படியான அந்த உறக்கத்துக்கு செல்லுகின்ற பொழுது போத்துகின்ற புடவை மரணத்தருவாயில் போத்தப்படுகின்ற போர்வையாக, அந்த இருள் மன்னரையின் இருளாக, நான் உறக்கத்துக்கு சென்று விட்டால் நான் மீண்டும் எழுவதா இல்லையா என்பது இறைவன் நாடினால் நடக்கக்கூடிய ஒன்று. எனவே இந்த உறக்கத்தில் நான் மரணத்தை அனுபவித்து விட்டால் மீண்டும் ஒரு தடவை எனக்கு இந்த உலகத்திலே வாழ்க்கை இல்லை. இப்படியான உணர்வு என் உறக்கத்துக்கு முன்னால் வந்தால் அன்றைய நாளில் என்னுடைய பாவங்களில் இருந்து மீட்சி பெறாமல், விளைபொறுக்க தேடாமல், இறை திருப்தியை அடையாமல் என் கண்கள் உறங்காது. இப்படியான உணர்வுக்குள் வருகிற பொழுது அணுவணுவாக ஒரு மனிதன் இறைவனை பற்றி அவனுடைய திருப்பொருத்தத்தை விரும்பி அவன் என்னை வெறுத்துவிடக் கூடாது என்கிற உணர்வோடு வாழுகின்ற வாழ்க்கை உச்சகட்ட பேணுதலாக இருக்கும். அணுவணுவாக இறைவனை தன்னுடைய வாழ்வில் உணர்ந்து கொள்வதை தக்வாவின் ஒரு உச்சம் என்று சொல்லலாம். உண்மையில் ஹஸ்ரத் அவர்களே, இரையச்சம் என்கின்ற அந்த கேள்விக்கு மிக அற்புதமான ஒரு பதிலை சொல்லியிருந்தீர்கள். அதில் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு உதாரணத்தை நீங்கள் முன்வைத்தீர்கள். நாங்கள் இரவிலே நித்திரைக்காக அறைக்கு செல்கின்ற பொழுது, எங்களோட ரூமுக்கு செல்கின்ற பொழுது நாங்கள் லைட்டை ஆஃப் பண்ணுவதை நீங்கள் கபுர்ஸ்தானை வைத்து நீங்கள் சமப்படுத்தினீர்கள். அதோடு ஒப்பிட்டு காட்டினீர்கள். போர்வையை கஃனோடு ஒப்பிட்டு காட்டினீர்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்ததற்கு பிறகு இன்று முதல் அதாவது நித்திரைக்கு செல்கின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் இந்த விடயம் ஞாபகம் வரும். அந்த இரையச்சம் என்கின்ற விடயத்திற்கு மிக அற்புதமாக இருந்தது விளக்கம். அதே போன்று இந்த சமகால பிராக்டிக்கல் உதாரணங்களோடு சொல்லி தந்தது மிகவும் சிறப்பாக இருந்தது.